கிருஷ்ணா. जय ஸ்டார்ட் பண்ணுமா? श्रीका माता जी। ஜதுஷிதாவா? ஓகே. ஹரே கிருஷ்ணாமா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் தீரயேத். नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुगमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं पुरहो रसिका भुवि भावुकाः। ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथां माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्विति नामिनि। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणि। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं हरियुतं तत्सत्। पदाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेत् परिदंश श्रीचैतन्यं नमामिथम्। हरे कृष्ण। ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 36வது பதம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு தடவை திரும்ப ஸ்லோகம் படிக்கலாம். ஏதாவத் ஏவ ஜிக்ஞாஸ்யம் தத்வஜிக்ஞாசுனாத்மனः அன்வய வதிரேகாப்யம் யத்ஸ்யா சர்வத்ர சர்வதா. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் திருதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பரமசத்தியமான முழுமுதற் கடவுளை தேடும் ஒருவன் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலத்திலும் எவ்விடத்திலும் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்நிலை வரைக்கும் தேடுவான் என்பது நிச்சயம். சோ அந்த மாயையிலிருந்து விடுபட்டு பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணம், முடிவான காரணம் பகவான் தான். அவர் இந்த ஜட உலகத்தினுடைய இருவைகளுக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு பக்தி தொண்டு செய்யணும். அப்படிதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். புரோபாதர் பொருளுரையில நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 2 பக்கம் படிச்சோம். அதுல பாத்தீங்கன்னா மக்கள் இந்த பாதையிலிருந்து விலகி எப்படி முழுக்க முழுக்க அவங்க புலனின்ப விஷயங்கள்லயே ஆழ்ந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றார். அதுக்கப்புறம் பகவானை ஏத்துக்கிறதுக்கான வழி பகவத்கீதைய ஒரு ஆச்சாரியர்கிட்ட கேட்கறது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். சோ நினைச்சு பாருங்க, ஸ்ரீல பிரபுபாதுடைய கருணை இல்லைன்னா இந்த ஏகாதசி நம்ம கடைபிடிப்போமா? இந்த ஏகாதசி அன்னைக்கு நாம இந்த மாதிரி பாகவதம் உட்கார்ந்து படிப்போமா? இந்த மாதிரி எல்லாம் நமக்கு பக்தி சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாவது இருந்திருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நமக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க, நீங்க வாழ்க்கைனாலே இந்த மாதிரி பாவ காரியங்கள் செஞ்சு வாழ்றதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி உலகம் நம்மள இழுத்துட்டு போயிட்டே இருக்கு இல்லையா? ஒவ்வொரு க்ஷணமும் நீ பாவம் செஞ்சுதான் ஆகணும், கட்டாயமா செஞ்சுதான் ஆகணும், நீ இன்னும் உனக்கு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வலுக்கட்டாயமா நம்மள இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. சோ அதுல இருந்து நம்ம விடுபட்டு பிரபுபாதத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு நன்றியோட இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். சோ இந்த ஸ்லோகத்துல இருந்து படிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன துஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. முக்கியமான ஸ்லோகம்.
என்ன அர்த்தம்? ஈஸ்வர சர்வபூதானாம் பிரதேச அர்ஜுன திஷ்டதி. அர்ஜுனா, நான் எல்லாருடைய இதயத்திலையும் ஈஸ்வரனாக நான் எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். எல்லா ஜீவராசிகள் சர்வபூதானம்னா எல்லா ஜீவராசிகளோட இதயத்திலையும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றார். பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. அப்போ பிராமயன் அப்படின்னா சுத்திட்டே இருக்கிறது, பிரமித்தே அப்படின்னா சுத்திட்டே இருக்கிறது. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த ஜட இயற்கையினால உருவாக்கப்பட்ட ஒரு யந்திரம் தான் இந்த உடல். இப்ப இங்கேருந்து மாயாப்பூர் போகணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும்? இங்கேருந்து நம்ம சென்னை போகணும், இல்லை திருச்சி போகணும். அங்க போறதுக்கு ஒரு வாகனம் வேணும். ஒன்று ட்ரெயின்ல போகணும், இல்லை பஸ்ல போகணும், இல்லை கார்ல போகணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாகனம் வேணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயினோ பஸ்ஸோ, பஸ்ஸு கிடையாது, ட்ரெயினோ ஃப்ளைட்டோ பிடிச்சு நம்ம மாயப்பூருக்கு போகணும். சரியா? அது என்னது? ஒரு எந்திரம். ஒரு எந்திரத்துல உட்காந்து நம்ம என்ன பண்றோம்? பயணம் பண்றோம். அந்த மாதிரி ஆத்மா இந்த உடல் அப்படிங்கிற எந்திரத்துல உட்காந்து என்ன பண்ணுது? பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த எந்திரம் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த உடல் அப்படிங்கிற எந்திரம் என்ன ஆயிட்டே இருக்கு? மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு தடவை மனித உடல்ல இருக்கு, ஒரு தடவை மிருக உடல்ல இருக்கு, ஆண் உடல்ல இருக்கு, பெண் உடல்ல இருக்கு, புழுப்பூச்சி, பறவை, இந்த மாதிரி 84 லட்சம் உடல்கள் இதுக்கு மாறிக்கிட்டே இருக்கு. அதனால்தான் பிராமயன் சுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா பரமாத்மாவா பகவான் நம்ம இதயத்துல எல்லா உடல் நம்ம மாறும்போது நம்ம கூட வந்துகிட்டே இருக்க. எங்கேயும் தொடர்ந்து படிக்கலாம். உமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜே. பகவான் அனைத்து ஜீவராசிகளின் இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறார். அவர் தமது பகிரங்க சக்தியின் மூலமாக ஜட உலகில் உள்ள அனைவரையும் ஆளுகிறார். எனவே பகவானே பரம ஆளுநர் என்றும் ஜீவராசிகள் அவரால் ஆளப்படுகின்றன என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே பகவத்கீதையில் 18.65 பகவான் பின்வருமாறு கட்டளையிடுகிறார். மன்மனா பல மத் பக்தோ மத் யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவ ஏவ வைஷ்யசி சத்யம் தே பிரஜிதோ மானே பிரியோசி மே. ஒருவன் பகவானை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்லோகத்துல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். மன்மனா பவ, முதல் வார்த்தை பவ, பல கிடையாது, பவ. மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசிமே. பிரதிஜானே பிரியோசிமே. ஓகே மாதாஜி. ஒருவன் பவன் தான் இருக்கு மாதாஜி, பவன் தான் இருக்கு. சில இடத்துல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே. ஒருவன் பகவானின் பக்தனாகவும் அவரை வழிபடுவனாகவும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு எல்லா வணக்கங்களையும் அளிப்பவனாகவும் இருக்க வேண்டும் என்பதே பகவானின் கட்டளை என்பது பகவத்கீதையின் இப்பதத்திலிருந்து தெளிவாகிறது. இவ்வாறு செய்வதால் பக்தனால் நிச்சயமாக பரமபதத்தை சென்று அடைய முடியும். பகவானின் உடலில் வெவ்வேறு அங்கங்களாக செயற்படும் முறையில் சமூக அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று மறைமுகமாக கூறப்படுகிறது. நுண்ணறிவுடைய பிரிவினர் அல்லது பிராமணர்கள் பகவானின் முகத்தில் இருக்கின்றனர். நிர்வகிக்கும் பிரிவினர் அல்லது சத்திரியர்கள் பகவானுடைய கரங்களில் அமைந்திருக்கின்றனர். உணவு உற்பத்தி செய்யும் பிரிவினர் அல்லது வைஷ்யர்கள் பகவானின் இடுப்பில் உள்ளனர். தொழிலாளர் பிரிவினர் அல்லது சூத்திரர்கள் பகவானுடைய கால்களில் உள்ளனர். எனவே பகவானுடைய உடலே சமூகத்தின் முழு அமைப்பாக இருக்கிறது. உடலின் அங்கங்களான இவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக பகவானின் உடலுக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள் ஆவர். சம்பந்தப்பட்டுள்ள அனைவரும் இணைந்து பரமபுருஷ பகவானுக்கு சேவை செய்வதன் மூலமாக பிரபஞ்ச உணர்வை உண்மையாகவே அடைய முடியும். முழு பக்குவத்திற்குரிய உத்தரவாதத்தை அளிக்கக்கூடியது இது ஒன்றுதான். எனவேதான் பெரும் விஞ்ஞானிகள், தத்துவவாதிகள், மனக்கற்பனையாளர்கள், அரசியல்வாதிகள், தொழில் அதிபர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள் போன்றவர்களால் ஜட உலகின் அமைதியற்ற சமூகத்திற்கு உதவ முடியவில்லை. பாகவதத்தின் இப்பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வெற்றியின் ரகசியத்தை அவர்கள் அறியாததே இதற்கு காரணம். பகவத்கீதையில் 7.15 பின்வருமாறும் கூறப்பட்டுள்ளது. நமாம் துஷ்கிருதோனோ மூடா பிரபந்தியத்தே நராதமாக மாயையா பஹ்ருத விஞ்ஞான ஆசுரம் பாவம் ஆசிரிதாக. மனித சமூகத்தில் பெயர் அளவேயான தலைவர்கள் பக்தி யோகம் எனும் இச்சிறந்த அறிவை
அறியாதவர்களாக இருப்பதாலும் புலனுகர்வின் இழிவான செயல்களில் ஈடுபட்டிருப்பதாலும் பகவானுடைய பகிரங்க சக்தியால் குழப்பம் அடைகின்றனர். அவர்கள் பரமபுருஷ பகவானின் ஈடற்ற நினைவு எதிர்க்கும் பிடிவாதமான கலகக்காரர்களாகவும், மேலும் அவர்கள் முட்டாள்களாகவும் அயோக்கியர்களாகவும் மனிதர்களில் கடைப்பட்டவர்களாகவும் இருப்பதால் பகவானிடம் சரணடைய மறுக்கின்றனர். இத்தகைய நம்பிக்கையற்ற நாத்திகர்கள் பௌதிக கணக்குப்படி உயர்ந்த கல்வி சீமான்களாக இருந்தாலும் உண்மையில் அவர்கள்தான் உலகிலேயே மிகப்பெரிய மூடர்கள் ஆவர். ஏனெனில் ஜட இயற்கையின் வசீகர சக்தியினால் அவர்களுடைய பெயர் அளவே ஆன அறிவு செல்லுபடி ஆகாததாக செய்யப்பட்டு விட்டது. எனவே தற்பொழுதைய பௌதீக முன்னேற்றம் புலன் இன்பத்திற்காக சண்டை போட்டுக் கொள்ளும் நாய் பூனைகளால் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. மேலும் விஞ்ஞானம், தத்துவம், கலை, தேசாபிமானம், பொருளாதார முன்னேற்றம், மதம் மற்றும் சிறந்த செயல்கள் ஆகிய துறைகளில் சம்பாதித்த எல்லா அறிவும் பிணங்களைப் போல் உள்ளவர்களுக்கு உடைகளாக பயன்படுத்துவதன் மூலமாக வீணாக்கப்பட்டு வருகின்றன. சவப்பெட்டியை மூடுவதற்கு பயன்படுத்தப்படும் உடைகளில் பிரயோஜனம் இல்லை. இதனால் அறியாமையில் உள்ள பொது ஜனங்களின் பொய்யான கரகோஷத்தை மட்டும்தான் பெற முடியும். எனவே பக்தி யோகத்தின் தரத்தை அடையவில்லை என்றால் மனித சமூகத்தின் எல்லா செயல்களையும் முழு தோல்விகளாக மட்டுமே கருத வேண்டும் என்று ஸ்ரீமத் பாகவதம் திரும்ப திரும்ப கூறுகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தின் 5.5 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. பிராபவன் தாவத் அபோத ஜாதோ யாவன்ன ஜிக்ஞாயத ஆத்ம தத்துவம் யாவத் கிரியாஸ் தாவத் இதம் மனோவைக கர்மோத்மகம் என சரீர பந்துத. தன்னுறவை பற்றிய விசாரணையில் ஒருவன் குருடனாக இருக்கும் வரை பௌதீக செயல்கள் எவ்வளவு சிறந்தவையாக இருப்பினும் அவை தோல்விகளாகவே கருதப்படுகின்றன. ஏனெனில் உபயோகமற்றவையும் லாபமற்றவையுமான அத்தகைய செயல்களால் மனித வாழ்வின் நோக்கம் ஆனால் ஜட செயல் அங்க வந்து நிறைவேறவில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கணும். மனித வாழ்வின் நோக்கம் நிறைவேறவில்லை. ஆனால் ஜட செயல்களில் ஒருவன் முழுமையாக ஈடுபட்டிருக்கும் வரை ஜடத்தின் சுழற்சியில் அவனுடைய மனம் மூழ்கடிக்கப்பட்டுவிடும். இதனால் பிறவிதோறும் அவன் தொடர்ந்து ஜட உடல்களில் சிறைப்பட்டு கிடப்பான். ஏவம் மன தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ பகவான் நம்ம இதயத்துல இருக்க, நம்மளை வழி நடத்துறதுக்காக இருக்க. எதுக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது, இந்த நோக்கம் நம்ம வந்து பல தடவை பிரபுபாதர் நமக்கு சொல்றார். திரும்ப நாம திருந்தி பகவானுடைய லோகத்தை அடையணும். அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டு இங்க ஜீவராசிகள் அனுப்பப்பட்டிருக்காங்க. ஆனா பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்கிற அந்த கட்டளை மன்மனா பவ மத்பக்தோ, அந்த கட்டளையை ஏத்துக்காம நாம என்ன செய்யறோம்? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்கிறவங்களை பகவான் வன்மையா கண்டிக்கிறார். நமாம் துஷ்குருத்தினோ மூடாக அப்படிங்கிற. மூடானா கழுத மாதிரி இருக்கிறவங்க. கழுத மாதிரி இருக்கிறவங்க தான் பகவான சரணடைய மாட்டாங்க. நமாம் துஷ்குருத்தினோ மூடாக பிரபத்தியந்தே நராதமாக. நராதமா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நரோத்தமர் அப்படின்னு ஒரு ஆச்சாரியார் இருக்கார். நரோத்தம தாஸ் தாக்குரார் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? மிகச்சிறந்த ஆச்சாரியார். நமக்கு நிறைய வங்காள கீர்த்தனைகளை நிறைய கொடுத்திருக்காரு. ரொம்ப எளிமையான முறையில நிறைய கீர்த்தனைகள் எழுதியிருக்காரு. நரோத்தம தாஸ் தாக்குரார் அவருடைய கீர்த்தனைகள்லாம் ரொம்ப ஃபேமஸ். சோ அப்படி நரோத்தம அப்படின்னா, நர அப்படின்னா மனிதர்கள். மனிதர்களில் மிக உயர்ந்தவர் நர உத்தம அப்படின்னா. இங்க என்ன வார்த்தை பகவான் யூஸ் பண்றார்? நர அதம. அதம அப்படின்னாக்க ரொம்ப தாழ்ந்தவங்க. மனிதர்கள்லயே ரொம்ப தாழ்ந்தவங்க. நீங்க மனிதர்கள்ல பாத்தீங்கன்னா படிப்பு, செல்வம் இதெல்லாம் விட்டுருங்க, பணக்காசெல்லாம் விட்டுருங்க, அதை வச்சு எடை போடாதீங்க. குணம் அப்படிங்கிற கேட்டகரியில எடை போட்டீங்க, அந்த வரிசைப்படுத்தினீங்கன்னா உயர்ந்த குணம் இருக்கிற மனிதர்களும் இருப்பாங்க, மிக மிக தாழ்ந்த குணம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா? வேற எதை வச்சும் இங்க வந்து நம்ம கணக்கு போடக்கூடாது. நல்ல குணம் பகவத் பக்தியோட இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதே சமயம் எந்த விதமான பக்தியும் இல்லாம மிக தாழ்ந்த குணத்துல இருக்கிறவங்களும் இருக்காங்க. எல்லாருமே மனுஷங்க தானே இல்லையா? குழந்தைங்களே சீரழிக்கிறாங்க, அவனும் மனுஷன் தானே.
மனித உடல்ல தானே இருக்கான். ஆனா நராதமர்கள், அதம அப்படின்னா மிக மிக தாழ்ந்தவர்கள், இவங்கெல்லாம் பகவான சரணடைய மாட்டாங்க. யார் யாரு? முட்டாள், நராதமா, இன்னொருத்தர் யாரு? மாயையா அபகிருத ஞானா. இந்த கேஸ் இருக்கே, இந்த மாயையா அபகிருத ஞானா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவங்க, ரொம்ப டேஞ்சரஸ் ஆகும். ஏன் அப்படின்னாக்க அவங்களுக்கு வேத அறிவெல்லாம் இருக்கும், வேதங்கள்லாம் படிச்சிருப்பாங்க, எல்லாம் தெரியும், ஆனா பகவான சரணடைய மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டகரி. எதுக்காக அவங்க டேஞ்சரஸ்? நாஸ்திகன், வெளிப்படையா நாஸ்திகன் புரிஞ்சிடும், அவன் கடவுளை ஏத்துக்க மாட்டான், நாஸ்திகன் புரிஞ்சிடும். ரொம்ப சிரிப்பா இருக்கு. இப்ப தேர்தல் சமயமா இருக்கு, எல்லாரும் கோவிலுக்கெல்லாம் போறாங்க, எல்லாம் பண்றாங்க இல்ல, நாஸ்திகவாதம் எல்லாம் பேரும் பேசுறது இல்லை. இந்த சமயத்துல, தேர்தல் சமயத்துல நாஸ்திகவாதிகள்லாம் ஆஸ்திகவாதிகள்லாம் மாறிடுறாங்க. சோ இந்த நாஸ்திகர்கள் வெளிப்படையா தெரிஞ்சிருவாங்க. ஆனா இந்த மாயையா அபகிருத ஞானிகள் இருக்காங்களே, இவங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க? ஆஸ்திகர்கள் மாதிரியே இருப்பாங்க. ஆனா முழுக்க முழுக்க நாஸ்திகவாதிகளா இருப்பாங்க, பகவானை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க அவங்க அறிவு மாயையால் கவரப்பட்டது. அவங்க பல விதத்துல இருக்கலாம், வேதம் படிச்சவங்களும் இருக்கலாம். எப்பறப்பா ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு இல்லையா, பெரிய விஞ்ஞானிகள், தத்துவ மேதைகள், அதுக்கப்புறம் மிகப்பெரிய செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், இந்த அரசியல்வாதிகள். இவங்கெல்லாம் உயர்ந்த நிலையில இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய புத்தி இருக்கு. ஏன்னா ஒரு நாட்டை எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு தெரியுது ஒரு அரசியல்வாதிக்கு. என்ன பண்ணா எப்படி எப்படி கொள்ளையடிக்கலாம், மாட்டிக்காம எப்படி இருக்கலாம், இதெல்லாம் அந்த அரசியல்வாதிக்கு தெரியுது, அவ்வளவு புத்தி இருக்கு. ஆனா அந்த புத்தி எதனால கவரப்பட்டிருக்கு? மாயையால் கவரப்பட்ட புத்தி, நல்ல புத்தி கிடையாது, மாயையால கவரப்பட்ட புத்தி. இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்மளால என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்கவே முடியாது. என்னமோ சொல்லுவாங்களே, பசுந்தோல் பொருத்திய புலின்னு சொல்லுவாங்கல்ல, பசு மாதிரி வேஷம் போட்டு அந்த புலி இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாயையா அபகிருத ஞானிகள். அதுக்கு அடுத்த கேட்டகரி யாரு அப்படின்னா, ஆசுரம் பாவம் ஆசிரிதாக அப்படின்னா அசுர மனப்பான்மை உடையவர்கள். இவங்க எல்லாம் பகவான சரணடையவே மாட்டாங்க. அதனால்தான் இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் பாத்தீங்கன்னா, பிரபுபாதர் 60 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிற பொருளுரை இன்னும் 10,000 வருஷத்துக்கு பொருந்தும். எப்படி சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, என்னமா சண்டை போட்டு ஒருத்தர் குண்டு போட்டு அழிச்சு, இவ்வளவு வினைகள் அவங்களே தேடிக்கிறாங்க. என்னத்துக்காக? புலனின்பத்துக்காக. வேற என்ன இருக்கு? உயர்ந்த நோக்கம் ஏதாவது இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அவங்க அவங்களுடைய புலனின்பத்துக்காக ஒருத்தர் அழிச்சுக்கிறாங்க. இது ரிஷபதேவர் தன்னுடைய மகன்களுக்கு உபதேசம் பண்றார். 5வது காண்டம் ரிஷபதேவரை பத்தி சொல்லப்படுது. இந்த ரிஷபதேவர், அவருக்கு 100 மகன்கள், அதுல மூத்தவர் தான் பரத மன்னர். அந்த 100 பேருக்கும் உபதேசம் பண்ணும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்றார். என்ன சொல்றார்? பராபவஸ்தாவத் அபோதஜாதோ யாவன்ன ஜிக்ஞாசத ஆத்மதத்துவம் யாவத் கிரியாஸ்தாவத் இதம் மனோவை கர்மாத்மகம் ஏன ஷரீரபந்தக. ஜிக்ஞாசா அப்படின்னா கேள்வி கேட்கறது, கொஸ்டின் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம்ல, சமஸ்கிருத வார்த்தை ஜிக்ஞாசா. எதை பத்தி கேட்கணும்? ஆத்ம தத்துவத்தை பத்தி கேட்கணும். ஜிக்ஞாசா ஆத்ம தத்துவம். ஆத்ம தத்துவம்னா என்ன? நான் யாரு, நான் எங்கேருந்து வந்தேன், நான் எதுக்காக இந்த உலகத்துல இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன, நான் எங்க திரும்பி போக போறேன், இந்த கேள்வி எல்லாம் கேட்கறதா என்னது? ஆத்ம தத்துவம். அதை பத்தி கேட்காம இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, யாவத் கிரியா ஸ்தாவத் இதம் மனோவை, அவங்க மனம் போன போக்குப்படி புலமின்பத்துல ஈடுபட்டு கர்மாத்மகம் என ஷரீர பந்தக, திரும்ப திரும்ப கர்ம பந்தத்துல சிக்கி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு அப்படின்னு சிக்கி அவங்க என்ன பண்றாங்க? தொடர்ந்து இந்த ஜட உடல்கள்லயே சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாரு? ரொம்ப கஷ்டமான பாவம் இல்லையா? அவங்களுக்கு என்ன இல்ல? நல்ல புத்தி இல்ல. இந்த மாதிரி புத்தி இல்லாம எப்ப பார்த்தாலும் புலனின்பத்துக்கு அடிமையாகி புலன்களை திருப்தி பண்றதுலயே ஈடுபட்டு அவங்க இந்த கேள்வியை கேட்க மறுக்கிறாங்க. எளிமையான கேள்விகள். நான் யாரு, நான் எதுக்காக இந்த உலகத்துல இருக்கேன், நான் திரும்ப எங்க போகணும், இந்த கேள்வி எல்லாம் ஒருத்தர் கேட்கணும். இதை கேட்டாதான் அவங்க மனிதன் அப்படிங்கிற நிலைக்கு வர முடியும். சோ அடுத்த ஸ்லோகம் பாருங்க. ஏவம் மன கர்ம விஷம் பிரயுக்தே அவித்யாத்மனி உபதீயமானே பிரீதிர்ன யாவன் மயி வாசுதேவ ந முச்சதே தேகோ யோகேன தாவத். சோ ஒருத்தர் இதை புரிஞ்சுக்கணும். பிரீத்தின யாவன் மயி வாசுதேவ,
பகவான் வாசுதேவரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு யார் பக்தி தொண்டு செய்யறாங்களோ அவங்க இந்த ஜட உலகத்திலிருந்து ரொம்ப எளிதாக விடுபடலாம். நெக்ஸ்ட் சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஒருவரது மனம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. பொருளுரை வழங்கிய பிரபுபாதருக்கு ஜெய். ஒருவரது மனம் வெவ்வேறு வகையான உடல்களை உற்பத்தி செய்து வெவ்வேறு வகையான ஜட துன்பங்களை அனுபவிக்க செய்கிறது. எனவே பலன் நோக்கு கர்மங்களில் மனம் ஆழ்ந்திருக்கும் வரை அது அறியாமையில் ஆழ்ந்திருப்பதாக அறியப்படுகிறது. இதனால் திரும்ப திரும்ப வெவ்வேறு உடல்களில் ஒருவன் ஜட பந்தத்தின் ஆட்சிக்கு உட்படுத்தப்படுவது நிச்சயம். பரமபுருஷரான வாசுதேவனின் உன்னத அன்பை ஒருவன் விருத்தியடைய செய்யும் வரை இந்நிலை தொடரும். பரமபுருஷரான வாசுதேவனின் உன்னதமான பெயர், குணம், உருவம் மற்றும் செயல்கள் ஆகியவற்றில் ஆழ்ந்து விடுவதென்பது மனிதன் சுபாவத்தை ஜடத்திலிருந்து பூர்ண அறிவிற்கு மாற்றுவதை குறிப்பதாகும். இது ஒருவனை பரிபூர்ண உணர்வை அடையும் பாதைக்கு அழைத்து சென்று வெவ்வேறு ஜட உடல்களில் ஏற்படுத்தப்படும் பௌதீக சம்பந்தம் மற்றும் சிறைவாசம் ஆகியவற்றின் பந்தத்திலிருந்து விடுவிக்கிறது. ஆகவே ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி பிரபுபாதர் சர்வதா என்னும் சொற்களுக்கு பின்வருமாறு விளக்கம் அளித்துள்ளார். பகவானின் பக்தி தொண்டு அல்லது பக்தி யோக கொள்கைகள் எல்லா சூழ்நிலைகளிலும் பொருந்தி இருப்பவை. அதாவது எல்லா வேத நூல்களிலும் பக்தி யோகம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. எல்லா வேத வல்லுநர்களாலும் அது நிறைவேற்றப்படுகிறது. எல்லா இடங்களிலும் அது முக்கியமானதாக இருக்கிறது. எல்லா காரண விளைவுகளிலும் அது பயனுள்ளதாக இருக்கிறது. ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி ஸ்கந்த புராணத்திலிருந்து பின்வருமாறு மேற்கோள் காட்டுகிறார். சம்சாரே ஸ்மின் மகோ கொரே ஜனம் மிருத்யு சமாருலே பூஜனம் வாசுதேவசிய தாரகம் வாதிபி ஸ்மிருதுரம். இருளடைந்தும் அபாயம் நிறைந்ததும் பிறவி சக்கரத்தை கொண்டதும் பல்வேறு கவலைகளை நிறைந்ததுமான ஜட உலகின் பெரும் சிக்கலில் இருந்து வெளியேற்றுவதற்குரிய ஒரே வழி பகவான் வாசுதேவனின் உன்னத அன்பு தொண்டை ஏற்பதே. எல்லா வகையான தத்துவவாதிகளாலும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. பத்ம புராணம், ஸ்கந்த புராணம் மற்றும் லிங்க புராணம் ஆகிய 3 புராணங்களிலும் காணப்படும் பல்வேறு மற்றொரு பகுதியையும் ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி மேற்கோள் காட்டுகிறார். அது பின்வருமாறு. ஆலோச்சிய சர்வ சாஸ்திராணி விசாரிய ச போஸ் புனக இதம் ஏகம் ஸ்னிஸ்பன்னம் தியோயோ நாராயணக சதா. அனைத்து வேத சாஸ்திரங்களையும் ஆழ்ந்து பரிசோதனை செய்ததாலும் திரும்ப திரும்ப அவற்றை சீர்தூக்கி பார்த்ததாலும் பகவான் நாராயணரே உன்னதமான பரம சத்தியம் என்றும் அவரை மட்டுமே வழிபட வேண்டும் என்றும் இப்போது முடிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வுண்மை கருடம் புராணத்திலும் பின்வருமாறு மறைமுகமாக விவரிக்கப்பட்டுள்ளது. பரோம் கதோபி வேதானா சர்வ சாஸ்திரார்த்த வேதி அபி யோகன சர்வேஸ்வரே பக்தஸ்தம் வித்யாத் புருஷாத் தமம். ஒருவன் எல்லா வேதங்களையும் கடந்து விட்டவனாக இருப்பினும் சர்வ வேத சாஸ்திரங்களையும் நன்கு கற்றவனாக இருப்பினும் அவன் பரமபுருஷரின் பக்தனாகவில்லை என்றால் அத்தகையவன் மனித வர்க்கத்திலேயே கடைப்பட்டவன் என்று கருதப்பட வேண்டும். இதை போலவே ஸ்ரீமத் பாகவதத்திலும் 5.18.12 பின்னோருமாறு கூறப்பட்டுள்ளது. எஸ் யாஸ்தி பக்திர் பகவதி அகிஜனா சர்வை குணைஸ்தத்ர சமாதசே சுராக ஹரா அபக்தஸ்ய குதோ மகத்குணா மனோரதே நாசதி தாவதோ பஹி. பரமபுருஷ பகவானிடம் அசையாத பக்தி கொண்டவனிடம் தேவர்களின் எல்லா நற்குணங்களும் இருக்கும். மாறாக பகவத் பக்தன் அல்லாத ஒருவன் மன கற்பனையில் இருளில் வட்டமிட்டு கொண்டு பௌதீகத்தில் ஈடுபட்டிருப்பான். ஸ்ரீமத் பாகவதம் 11.11.18 கூறுகிறது. சபத் பிரஹ்மாணி நித்யா நானோதோ ந நிஷ்யானா யாத் பரே யதி ஸ்ரமஸ்தஸ்ய ஸ்ரமஃபலே ஹி அதேனும் இவ ரக்ஷதக. ஒருவன் அனைத்து வேத இலக்கியங்களிலும் தேர்ச்சி பெற்றவனாக இருக்கக்கூடும். ஆனால் இறையுணர்வை பெற அவன் தவறிவிட்டால் அவனுடைய கல்வி முழுவதும் ஒரு மிருகத்தின் சுமையை போன்றதாகும், அல்லது பால் கறக்காத ஒரு பசுவை ஒருவன் வைத்திருப்பதை போன்றதாகும். இதை போலவே பகவானின் உன்னத அன்பு தொண்டை நிறைவேற்றும் சுதந்திரம் அனைவருக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. பெண்கள், சூத்திரர்கள்,
சூத்திரங்கள், காட்டுவாசிகள் அல்லது பாவச் செயல்களில் பிறந்துள்ள மற்ற ஜீவராசிகள் ஆகியோருக்கும் அச்சுதந்திரம் உண்டு. தேவை விதந்தி தேவை விதந்தி அதிரந்தி च देवमायां स्त्रीसूत्रहूनचबार अपि पापजीवाः यति अद्भुतक्रम परायणशीलशिक्षास् दिव्यजना अपि किमु श्रुतधारणाये பாகவதம் 2:7.46. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதவி. ஹரே கிருஷ்ணன். ஸோ இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய மனம் தான் நம்மளுடைய பல பல பிறவிகளுக்கு காரணமா இருக்குது. மனம் என்ன பண்ணுது? ஒவ்வொரு க்ஷணமும் விதவிதமான எண்ணங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா? மனதை கட்டுப்படுத்த முடியுதா? மனதினுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியுதா? இப்ப தெரியுது இல்லையா? நமக்கு இந்த வித்தியாசங்கள்லாம் தெரியுது இல்லையா? சோ அந்த மாதிரி மனம் கட்டுப்பாடு இல்லாம ஓடும்போது நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும்? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். வேற எதுவும் பண்ணக்கூடாது. மனசோட எண்ணங்களை நிறுத்துறதுக்கு வேற வழியெல்லாம் கிடையாது. வேற எதையெல்லாம் நினைக்க முடியாது. உடனே சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும். புரிஞ்சிடுச்சா? மனசு எங்கேயோ போகுது. சும்மா இருக்கும்போது கூட, சும்மா உட்காந்துருக்கும் போது, ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது கூட மனம் தேவையில்லாம அலைப்பாயுது அப்படின்னாக்க ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே அப்படின்னு நம்ம சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சோம். இல்ல மனசு என்ன பண்ணும்? கடந்த காலத்தை பத்தி எதையாவது யோசனைகள் செய்யும். இல்ல என்ன செய்யும்? எதிர்காலத்தை பத்தி எதையாவது யோசனைகள் செய்யும். அப்பவும் என்ன செய்யணும்? கண்டிப்பா மனசை நாம கட்டுப்படுத்தியே ஆகணும். அப்பவும் என்ன செஞ்சிடணும்? வேற எதுவும் பண்ணாம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நாம சொல்ல ஆரம்பிச்சிடணும். சோ இத பண்ணாம விட்டோம், மனசு என்ன பண்ணும்? நம்மள தொடர்ந்த பிறவி சக்கரத்துல கொண்டு போய் மாட்டி விடும். ஏன்னா அதனுடைய எண்ணங்கள் எல்லாம் பகவானை நோக்கி போகாது, தேவையில்லாத விஷயங்களை நோக்கித்தான் போகும். அதனால பிரீத்தீர்ண யாவன் மகிவாசு தேவ, பகவானை பத்தி நம்ம பிரீத்தியோட நினைக்கணும், அன்போட நினைக்கணும். சோ பிரபுபாதர் ஜீவ கோஸ்வாமி அவரோட இதுல இருந்து நமக்கு நிறைய மேற்கோள் கொடுக்குறாரு. சோ இந்த ஸ்கந்த புராணம், கருட புராணம், பத்ம புராணம், இந்த மாதிரி பல பல புராணங்கள் எல்லாம் நம்மளால படிக்க முடியாது. ஆனா ஆச்சாரியர்கள் படிச்சு டைஜஸ்ட் பண்ணி நமக்கு என்ன பண்றாங்க? ஸ்பூன் ஃபீடா கொடுக்குறாங்க இல்லையா? ஒரு தாய் பறவை அந்த குட்டிக்கு உணவு கொடுக்கும் போது அது என்ன பண்ணுமா? அது சாப்பிட்டு அது வாயிலேருந்து என்ன பண்ணும்? அதை நல்லா செரிச்சு அது அந்த பறவை விழுங்குற மாதிரி அந்த குட்டிக்கு டைஜஸ்ட் ஆகிற மாதிரி கொடுக்கும். மனிதர்களான நாம என்ன பண்றோம்? நாம நல்லா சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு எப்படி செரிக்குமோ அந்த தாய்ப்பாலா இந்த பறவை அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி ஆச்சாரியார்கள் வேத சாஸ்திரங்களை எல்லாம் கிரகிச்சு அதனுடைய எசன்ஸ் என்னமோ அதை நாம புரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. எவ்வளோ ஒரு இந்த உலகத்தை பத்தின கருத்துக்கள் பாருங்க. இருள் அடர்ந்ததும் அபாயம் நிறைந்ததும் பிறவி சக்கரத்தை கொண்டதும் பல்வேறு கவலைகள் நிறைந்ததுமான ஜட உலகில் பெரும் சிக்கலிலிருந்து வெளியேறுவதற்குரிய ஒரே வழி பகவான் வாசுதேவனின் உன்னத அன்பு தொண்டை ஏற்பதே. சோ ஆனா இந்த உலகம் ரொம்ப இன்பமானது. இந்த உலகம் இருக்கிற எல்லாமே நாம அனுபவிக்கிறதுக்காக இருக்கு. இந்த உலகத்துல நாம பல்வேறு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தை நாம நம்மளுடைய புலனின்பத்துக்காக எந்த அளவுக்கு அனுபவிக்கணுமோ அந்த அளவுக்கு அனுபவிக்கலாம் அப்படின்னு நமக்கு பிராபகண்டா. யாராவது இது மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்களா? இந்த உலகம் அபாயகரமான உலகம் அப்படின்லாம் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற துன்பங்களை எப்படி நீ சரி பண்ணிட்டு, பணம் கஷ்டமா இருக்கியா? அப்ப என்ன பண்ணு? வெளிநாட்டுக்கு போ. இந்த குழந்தை பிறந்த உடனே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நானாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் வயல்ல வேலை செஞ்சே கஷ்டப்பட்டேன். நீ என்ன செய்யணும்? நல்லா படிச்சு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்து நிறைய சம்பாதிக்கணும். ஆரம்பத்துல இருந்தே அது ஸ்கூலுக்கே போயிருக்காது, அப்ப தாய்ப்பால் குடிக்கிறதுலே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நீ வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும், வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நினைக்கிறாங்க? பணம் இருந்துட்டா போதும், நம்ம வாழ்க்கையில ரொம்ப வசதியா வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மைதான். இந்த திர உலகத்துல வாழ்றதுக்காக நமக்கு திரவியங்கள் தேவை, பணம் தேவை. ஆனா அது என்ன கொடுக்காது? சந்தோஷத்தை கொடுக்காது.
அது எதை கொடுக்காது? சந்தோஷமோ மகிழ்ச்சியோ நிம்மதியோ அது கொடுக்கவே கொடுக்காது. அப்படி பார்த்தா உலகத்துல இருக்கிற பணக்காரங்கள்லாம் சந்தோஷமா இருக்கணும், ஏழைகள் மட்டும்தான் துன்பத்துல இருக்கணும். ஆனா எல்லாரும் எப்படி இருக்காங்க? பணக்காரன் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டத்துல இருக்கு இல்லையா? ஏழையாவது அவனுக்காவது முகத்துல சிரிப்பு வரும், பணக்காரன் முகத்துல சிரிப்பு கூட வராது. ஒரு பொய்யான சிரிப்பு, ஒரு முகமூடி போட்ட மாதிரி. யாரையாவது கேமரா ஆன் பண்றாங்க அப்படின்னா சிரிச்சே ஆகணும், அந்த மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்கணும். எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த என்னவோ சொல்றாங்களே செலிபிரிட்டிஸ், அவங்களுக்கு இதெல்லாம் கட்டாயம். அவங்க மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும்? இன்னும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா உண்மையான சிரிப்பு யார் முகத்துல இருக்குன்னா பக்தர்கள் முகத்துலதான் இருக்கு. அவங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த துன்பமான சூழ்நிலையிலும் அவங்க வந்து சிரிச்சுட்டே இருப்பாங்க. சோ பிரபுபாதருடைய சிரிப்பை பார்த்தே கவர்ந்து நிறைய பேர் இஸ்கானுக்கு வந்திருக்காங்க. பிரபுபாதர் நேரா பார்க்கல, ஆனா அட்டை, அந்த புக்கோட அட்டையில பிரபுபாதரை பார்த்தே நிறைய பேர் வந்து கவர்ந்து இஸ்கானுக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய இருக்கு. ஆச்சாரியருடைய அந்த அந்த முகம், பிரபுபாதருடைய அந்த முகம் இருக்கே, அந்த முகத்துல இருக்கக்கூடிய தேஜஸ், அந்த சந்தோஷம் மற்றவங்களை கவரக்கூடியது. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்ம புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, லிங்க புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா வேத சாஸ்திரங்களையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கூட பகவான் மட்டும்தான் வழிபடணும். தியாயே நாராயண சதா. இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். இதே மாதிரி கருட புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. சோ பகவான்கிட்ட அசையாத பக்தி நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த பாகவதத்துல 11:18 பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. ஒருவன் அனைத்து வேத இலக்கியங்களிலும் தேர்ச்சி பெற்றவனாக இருக்கக்கூடும், ஆனால் இறையுணர்வை பெற அவன் தவறிவிட்டால் அவனுடைய கல்வி முழுவதும் ஒரு மிருகத்தின் சுமையை போன்றதாகும். வேதம் படிச்சு சமஸ்கிருதம் தெரிஞ்சதுனால மட்டும் ஒருத்தர் என்ன ஆயிட முடியாது? பக்தராயிட முடியாது. பக்தர் அப்படின்னா அதுக்கோட லட்சணங்கள் வேறு. பகவான் மேல என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும், பிரீத்தி இருக்கணும். அன்போட பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த மனோநிலை இருக்கணும். அது இருக்கிறவங்க தான் பக்தர்கள். அவங்களுக்கு வந்து சமஸ்கிருதம் தெரியாம இருக்கலாம், ஸ்லோகம் சரியா படிக்க தெரியாம இருக்கலாம், எதுவுமே தெரியாம இருக்கலாம். ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த லீலை நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், ஆனாலும் சொல்லலாம். சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய தென்னிந்தியா அந்த யாத்திரை 2 வருஷம் அவர் வந்து தென்னிந்தியால யாத்திரை பண்ணார். அப்போ இங்க கும்பகோணத்துல இருந்து ஸ்ரீரங்கம் போறார். ஸ்ரீரங்கத்துல வேங்கடப்பட்டர் அவருடைய வீட்டுலதான் தங்கி இருக்கார். மகாபிரபு நித்தியம் வந்து ரங்கநாதர் தரிசனம் பண்றதுக்காக கோவிலுக்கு போறது வழக்கம். அப்படி ரங்கநாதர் கோவிலுக்கு போகும்போது ஒரு நாள் பார்க்கிறார், ஒரு பிராமணர் அங்க உட்கார்ந்து பகவத்கீதை புஸ்தகத்தை வச்சு அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கார். சோ மற்ற பண்டிதர்கள், பாண்டித்யம் நிறைய இருக்கிறவங்க, அங்க உட்கார்ந்து பாசுரங்கள் சொல்றவங்க, வேத பாராயணம் பண்றவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கல கொஞ்சம் பேர் அவரை பார்த்து ஏளனம் பண்றாங்க. ஒண்ணுமே தெரியாது, ஒரு அக்ஷரம் கூட படிக்க தெரியாது, ஆனா இது என்ன பண்ணுது? பகவத்கீதை வச்சு உட்காந்துருப்பார் அப்படின்னு சொல்லி அவரை கிண்டல் பண்றார். சோ மகாபிரபு அவர்கிட்ட போய் பாக்குறார். அவர் உட்காந்து அழுதுட்டு இருக்கார். மகாபிரபு கேட்கிறார், ஏன் சுவாமி இந்த மாதிரி பகவத்கீதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றார், என்னுடைய ஆன்மீக குரு எனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கார், நித்தியம் நீ வந்து பகவத்கீதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படியா அப்படின்னு கேட்கிறார் மகாபிரபு. இவர் சொல்றார், ஆனா எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு பகவத்கீதையில எனக்கு சமஸ்கிருதம் எல்லாம் தெரியாது. இப்ப நம்ம படிக்கிற மாதிரி தமிழ்ல கிடையாது, எழுத்துக்களும் இதுல இருக்கும், சமஸ்கிருதத்துல தான் இருக்கும். இந்த சமஸ்கிருத எழுத்துக்களை தான் படிக்கணும். இந்த சமஸ்கிருதத்தை நமக்கு இப்ப தமிழ்ல கொடுத்துருக்காங்க, நம்ம படிக்கணும், ஆனா சமஸ்கிருதத்துல தான் படிக்கணும். எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ மகாபிரபு கேட்கிறார், ஓ அதனாலதான் நீங்க அழறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றார், இல்ல நான் அதுக்காக அழல, இந்த புஸ்தகத்துல பாருங்க, இந்த அட்டையில பாருங்க, என்னுடைய பகவான், எப்பேற்பட்ட பகவான், கோலோகத்துல என்ன மாதிரி லக்ஷ்மிகளால சேவை செய்யப்படக்கூடிய என்னுடைய பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார்? அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டிட்டு இருக்கார். தேர் ஓட்டுறதுன்னா சும்மா வந்து ஒரு சாதாரண வேலை கிடையாது. அந்த தேர்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த முதலாளி, அவர் தானே முதலாளி, தேர் ஓட்டிவர், டிரைவர் இல்லையா? அவருக்கு டைரக்ஷன் சொல்லணும் அப்படின்னாக்க காலாலதான் சொல்லுவார், பேசுறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. யாருக்காவது மாட்டு வண்டியில போன அனுபவம் இருக்கா? சின்ன வயசுல மாட்டு வண்டியில யாராவது போயிருக்கீங்களா? மாட்டு வண்டியில போகும்போது அந்த மாட்டு வண்டிக்காரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த வண்டி மாட்டை வந்து காலால தான் இப்படி இப்படி சைகை பண்ணும், அதோட தொடையில
அப்படி எப்படி பண்ணும்போது அது லெஃப்ட் ரைட்டு திரும்பும். அவருக்கு தெரியும் எந்த பக்கம் பண்ணா அந்த மாடு எப்படி திரும்பணும்னு தெரியும். ஏன்னா நாங்க சின்ன குழந்தையில கொஞ்ச நாள் மாட்டு வண்டியில ஸ்கூலுக்கு எல்லாம் போயிருக்கோம். அப்படி வந்து அந்த நாள்ல எல்லாம் வீட்டுல கார் இருக்கிற மாதிரி பெரிய பணக்காரங்க வீட்டுல எல்லாம் மாட்டு வண்டி இருக்கும். எங்க தெருவுலயே 3-4 மாட்டு வண்டி இருந்தது. சோ வீட்டுக்கு வீடு ஒரு மாட்டு வண்டி வச்சிருப்பாங்க. சோ எங்கேயாவது வெளியில போகணும்னா வண்டி எடு அப்படின்னாங்கன்னா மாடு எடுத்து அவங்க வண்டியெல்லாம் கட்டி ரெடி பண்ணி அப்புறம் ஜல் 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 ஜல்னு அவங்க கிளம்பி போறது ஊருக்கே தெரியும். சரி, இந்த வீட்டுல எங்கேயோ வெளில போறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது ஒரு காலம் வாழ்க்கை, இந்த மாதிரி எளிமையான வாழ்க்கை. சோ இப்போ ஒரு வீட்டுக்கு 4 வண்டி இருக்கு. இந்த 2 வீலர், காரு, 4 சைக்கிள் இத்தனை இருக்கு. ஆளுகளை விட எது ஜாஸ்தியா இருக்கு? வண்டி ஜாஸ்தியா இருக்கு. வீட்டுல இருக்கிறது 4 பேர் அப்படின்னா 5 வண்டி 6 வண்டி இருக்கு. அப்படி இருக்கு இப்ப இருக்கிற காலம். சோ அந்த மாதிரி என்னுடைய பகவான் எப்பேற்பட்ட பகவான். ஆனா அர்ஜுனன் தன்னுடைய பக்தனுக்காக காலால அவன் வந்து சைகை காட்டணும், பகவான் தொடணும், காலால வந்து பகவான் அர்ஜுனன் கால் பகவான் மேல படும். இதெல்லாம் பொறுத்து என்ன பண்ற, தன்னுடைய பக்தனுக்கு சேவை பண்றாரே, ஏற்பட்ட பகவானுடைய கருணை எப்படி இருக்கும், பக்த வாத்சல்யம் எப்படி இருக்கும், அதை நினைச்சா என்னால தாங்கவே முடியல, எனக்கு அழுகையா வருது அப்படின்னு. அப்ப மகாபிரபு அவர் அப்படியே ஆற தழுவிக்கிட்டார். ஆற தழுவிக்கிட்டு சொன்னார், உங்களுக்கு தான் பகவத்கீதையே புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அவருக்கு சமஸ்கிருதத்துல ஒரு அக்ஷரம் கூட படிக்க தெரியாது. இவங்கெல்லாம் மத்தவங்க எல்லாம் 7 ஸ்லோகம் தலைக்கெல்லாம் சொல்லுவாங்க, ஆனா அவருக்கு ஒரு அக்ஷரம் படிக்க தெரியாது. ஆனா அவர் சொல்ற, பகவான் சொல்ற, சித்தனை மகாபிரபு உங்களுக்கு தான் சமஸ்கிருதம் இந்த பகவத்கீதை முழுக்க புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற. அதனால பாண்டித்யம் அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவை வந்து விருத்தி பண்ணலாமே தவிர பக்தியை கொடுக்காது. எப்போ நமக்கு பணிவு இருக்கோ, ஆன்மீகருடைய கட்டளையில எப்போ நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கோ, பத்தா நமக்கு பக்திங்கிறது குரு தான் கொடுக்குறாரு. ஸோ அதனால அது ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மைத்திரி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நமஸ்காரம். பொருளுரை சிலப்பா ஸ்ரீ பிரபா. பகவானின் உன்னத அன்பு தொண்டில் தேர்ச்சி பெற்ற ஒரு உண்மையான ஆன்மீக குருவால் பயிற்றுவிக்கப்படுபவன் மனிதர்களிலேயே கடைப்பட்டவனாக இருப்பினும் பக்தி வாழ்வின் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுவான். கடைப்பட்டவனால் அவ்வாறு உயர முடியுமானால் வேத அறிவில் தேர்ச்சி பெற்றுள்ள மிகவும் உயர்ந்தவர்களை பற்றி என்னவென்று சொல்வது? முடிவு என்னவெனில், பகவானின் பக்தி தொண்டு அனைவருக்கும் சிறந்தே உள்ளது. எல்லா வகையான தொண்டர்களுக்கும் பொருந்துவதாக இருப்பது இதற்குரிய சான்றாகும். எனவே உண்மையான ஆன்மீக குருவின் மூலமாக பயிற்றுவிக்கப்படும் பூர்ண அறிவுடன் கூடிய பகவானின் பக்தி தொண்டு அனைவருக்கும் ஏற்றதாகும். மனிதர் அல்லாத ஜீவனுக்கும் இது பொருந்தும். கருட புராணத்தில் பின்வருமாறு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கிரீடபக்ஷி மிருகாணாம் ஹரவ் சன்யஸ்த வேதசாம் ஊர்த்வாம் ஏவ கதிம் மன்யே கிம் புனர் ஞானினாம் ருணாம். பகவானின் உன்னத அன்பு தொண்டில் முழுமையாக சரணடைந்திருக்குமேயானால் புழுக்கள், பறவைகள் மற்றும் மிருகங்களும் கூட வாழ்வில் மிக உயர்ந்த பூர்ணத்துவ நிலைக்கு உயர்த்தப்படும் என்று நிச்சயப்படுத்தப்படுகிறது. எனவே மனிதர்களுக்கிடையே உள்ள தத்துவவாதிகளை பற்றி என்னவென்று சொல்வது? எனவே பகவானின் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதற்கு முறையான தகுதிகளை பெற்றுள்ள மாணவர்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் நன்னடத்தை கொண்டவர்களாகவோ அல்லது துர்நடத்தை கொண்டவர்களாகவோ இருக்கலாம். கல்வி உடையவர்களாகவோ அல்லது முட்டாள்களாகவோ இருக்கலாம். ஆழமான பற்று கொண்டவர்களாகவோ அல்லது துறவிகளாகவோ இருக்கலாம். முக்தி பெற்றவர்களாகவோ அல்லது முக்தியை விரும்புபவர்களாகவோ இருக்கலாம். பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் திறமையற்றவர்களாகவோ அல்லது திறமையுடையவர்களாகவோ இருக்கலாம். இவர்கள் அனைவரும் பக்தி தொண்டை சரியான வழிகாட்டுதலின் கீழ் நிறைவேற்றுவதன் மூலம் மிக உயர்ந்த நிலைக்கு உயர முடியும். இதுவும் பகவத்கீதையில் 9.30-32 பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அபிஷேக் சுதூராச்சாரோ பஜதே மாம் அனன்ய பாக் சாதுர் ஏவச்ச மந்தவ்யக சம்யக் வியவசித்தோ ஹிசக சிஷக மாம் ஹி பார்த்தவ்ய பாஸ்ரித்ய ஏபிஷ்யுக பாபயோனயக ஸ்திரியோ வைஷ்யாஸ் ததா சூத்ராஸ் ஏபியாந்தி பராங்கதி. ஒருவன் எல்லா விதமான பாவ செயல்களிலும் முழுமையான பற்று கொண்டவனாக இருப்பினும் அவன் சரியான வழிகாட்டுதலின் கீழ்
பகவானின் உன்னத அன்பு தொண்டை நிறைவேற்றும் இருந்தால் அவனை மகாத்மாவாகவே கருத வேண்டும். இதனால் ஒருவன் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் இழிவடைந்த பெண், புத்தியில் தாழ்ந்த தொழிலாளி, மந்த புத்தியுள்ள வர்த்தகன் அல்லது இவர்களை விட கீழானவனாக இருந்தாலும் பரமபதத்தை சென்றடைவதன் மூலமாக வாழ்வில் மிக உயர்ந்த பூர்ணத்துவத்தை அடைய முடியும். ஆனால் இதற்கு அவன் பகவானின் தாமரை பாதங்களில் மனப்பூர்வமாக சரணடைய வேண்டும். ஒருவரை வாழ்வின் மிக உயர்ந்த பூர்ணத்துவ நிலைக்கு அழைத்து செல்வதற்குரிய ஒரே தகுதியாக இருப்பது சரணடைய வேண்டும் என்ற உண்மையான விருப்பமாகும். இத்தகைய உண்மையான விருப்பம் எழுப்பப்படவில்லை என்றால் அங்கு சுத்தம் அல்லது அசுத்தம், கல்வி அல்லது கல்வியற்ற நிலை ஆகியவற்றுக்கிடையில் ஒரு வேறுபாடு இருக்கும். நெருப்பு எப்பொழுதும் நெருப்பாகவே செயற்படும். அறிந்தோ அறியாமலோ எவரேனும் நெருப்பை தொட்டாலும் தன் தன்மைக்கேற்ப அது செயற்படும். அதாவது ஹரதி பாப்பாணி துஷ்ட சித்தை அபி ஸ்மிருதக. எல்லா விதமான தூய்மைப்படுத்தி விடுவதை போலவே சர்வசக்தி படைத்த பகவானால் எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் பக்தனை தூய்மைப்படுத்த முடியும். பகவானின் தூய பக்தரிடம் பௌதிக கவர்ச்சி செயலிழந்து விடும். இதை உறுதிப்படுத்தும் ஆயிரக்கணக்கான வேத வாக்கியங்கள் உள்ளன. ஆத்மா ராமச்ச முனையக. ஆத்ம உணர்வு பெற்றவர்களும் கூட பகவானின் உன்னத அன்பு தொண்டால் கவரப்படுகின்றனர். கேவலையா பக்தியா வாசுதேவ பராயணாக. ஏட்டல் மற்றும் பாடுதல் ஆகிய முறைகளாலேயே ஒருவரால் பகவான் வாசுதேவனின் மிக உயர்ந்த பக்தராக முடியும். சலதி பகவத் பதார விந்தால் லவணி மிஷார்த்தம் அபிஷ வைஷ்ணவ வாக்ரயக. பகவானின் தாமரை பாதங்களில் இருந்து வினாடி நேரமும் அகலாதிருப்பவரை வைஷ்ணவர்களிலேயே மிகச் சிறந்தவர் என கருத வேண்டும். பகவத் பார்ஷத காம் பிராப்தி மத் சேவையா பிரதீகம் தே. தூய பக்தர்கள் முழுமுதற் கடவுளின் சகவாசத்தை பெறுவதில் முழு நம்பிக்கை கொண்டுள்ளனர். இதனால் அவர்கள் எப்பொழுதும் பகவானின் உன்னத அன்பு தொண்டிலேயே ஈடுபட்டுள்ளனர். எனவே எல்லா கண்டங்களிலும், எல்லா கிரகங்களிலும், எல்லா பிரபஞ்சங்களிலும் பக்தி யோகம் அல்லது பகவானின் பக்தி தொண்டு உள்ளது. இதுவே ஸ்ரீமத் பாகவதத்திற்கு இணையான சாஸ்திரங்களின் வாக்குமூலமாகும். எல்லா இடங்களிலும் என்பது பகவானுடைய படைப்பின் ஒவ்வொரு பகுதியிலும் என்பதாகும். எல்லா புலன்களாலும் பகவானுக்கு தொண்டு செய்யலாம். மனதாலும் அதை செய்யலாம். மனதாலேயே பகவானுக்கு தொண்டு செய்த தென்னிந்திய பிராமணரும் கூட உண்மையாகவே பகவானை உணர்ந்தார். தமது புலன்களில் ஏதேனும் ஒன்றை பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்தும் பக்தருக்கு வெற்றி நிச்சயம். எந்த பொருளாலும் பகவானுக்கு தொண்டு செய்யலாம். பிரபஞ்சத்தின் எப்பகுதியிலும் இலவசமாக கிடைக்கக்கூடிய பூ, இலை, பழம் அல்லது சிறிதளவு நீர் அல்லது இவற்றை கொண்டு பிரபஞ்சம் எங்கும் உள்ள ஜீவராசிகள் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்கின்றனர். காதல் கேட்பதாலேயே அவருக்கு தொண்டு செய்ய முடியும். அவரது செயல்களை பற்றி பாடுவதாலும் அல்லது படிப்பதாலும் அவருக்கு தொண்டு செய்ய முடியும். அவரை ஏற்பதாலும் அல்லது பூஜிப்பதாலும் அவருக்கு தொண்டு செய்ய முடியும். ஒருவன் தனது செயலின் பலன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. எவ்வளவு அற்புதமான ஸ்லோகங்கள் இல்லையா? சோ பாகவதத்துல 2வது ஸ்கந்தத்துல நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிற இதே ஸ்கந்தத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஸ்லோகத்துல இருந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். யார் வேணா பகவானுக்கு சேவை செய்யலாம், எந்த தடையும் கிடையாது. பெண்களா இருந்தாலும் சரி, அவங்க வந்து மற்ற பிரிவை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே பகவானுக்கு சேவை செய்யலாம். கீட்ட பக்ஷி மிருகானாம். கீட்ட அப்படின்னாக்க புழுக்கள், பக்ஷி அப்படின்னா பறவைகள், மிருகங்கள், யாரா இருந்தாலும் சரி பகவானுக்கு சேவை செய்யும். இதுக்கெல்லாம் நமக்கு உதாரணங்கள் சாஸ்திரங்கள்ல இருக்கா இல்லையா? இல்லையா? பக்ஷிகள்ல நம்ம யாரும் உதாரணமா பார்க்கலாம்? கருடன் பகவான். அப்புறம் ஜடாயு ஜடாயு இருக்கு. மிருகத்துல கஜேந்திரன். பக்ஷிகள்ல வந்து கருடன் சொன்னோம், அதுக்கப்புறம் ஜடாயு சொன்னோம். சோ ஸ்ரீமதி ராதாராணியுடைய அந்த விருந்தாவனத்துல விருந்ததேவி இருக்கக்கூடிய அந்த காட்டுல விருந்ததேவிக்கு யார் வந்து சேவை செய்யறாங்க? விருந்ததேவியோட அசிஸ்டன்ட் யாரு அப்படின்னாக்க கிளிகள். ஆயிரக்கணக்கான கிளிகள் இருக்கு விருந்ததேவி கிட்ட. எல்லாம் அவங்களோட அசிஸ்டன்ட், விருந்ததேவியோட அசிஸ்டன்ட். ஒரு சமயம் நாங்க விருந்தாவனம் போயிருந்த போது
அங்க காலங்காத்தால அந்த இடத்துக்கு நாங்க போயிருந்தோம். விருந்த கொண்டுக்கு போயிருந்தோம். ஏன் அந்த மரம் முழுக்க ஒரு இலையோ ஒரு இதுவோ தெரியாத அளவுக்கு கிளிகள் இன்னைக்கு கிச்சு 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 ஒரே இந்த கிளிகள் சத்தம் தான். என்ன பண்றாங்க டிஸ்கஷன் அங்க அப்படின்னா, இன்னைக்கு ஸ்ரீமதி ராதாராணியும் கிருஷ்ணரும் எங்க சந்திக்க போறாங்க, அந்த இடத்துடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கணும், இந்த காத்து எந்த மாதிரி வீசணும், என்ன பூவுடைய நறுமணம் அங்க இருக்கணும், 2 பேருடைய மனோபாவம் எப்படி இருக்க போகுது, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் எப்படி நம்ம அங்க தயார்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி விருந்ததேவி அவங்களுக்கு கட்டளை கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு திசைக்கும் போய் ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு எந்த இடத்துல சந்திக்கிறதுக்கு ஏற்ற இடம் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்கணும். இந்த ரிப்போர்ட்டை தான் கொடுத்துட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஒரே கிச்சு 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 கிச்சுன்னு ஒரே சத்தம் அந்த மாதிரி இருக்கு. சோ யார் வேணா பகவானுக்கு என்ன செய்யலாம், சேவை செய்யலாம். ஒரு சின்ன அணில் பாலம் கட்டுறதுக்கு பகவானுக்கு சேவை செய்து பகவான் என்ன பண்றாரு, அங்கீகரிக்கிறார். ஏன்னா பகவானுக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஹனுமானுடைய உதவியும் பகவானுக்கு தேவை கிடையாது, அந்த அணிலோட உதவியும் தேவை கிடையாது. ஆனா எதுக்காக பகவான் ஏத்துக்கிறார் அப்படின்னா, பக்தனுடைய பக்தி பாவத்தை பகவான் ஏத்துக்கிறார். இல்லைன்னா பகவான் இவ்வளவு பிரபஞ்சங்களை படைச்சு இந்த அசுரனையும் பகவான் தான் படைச்சார். அவரால் அந்த ராவணன் என்ன ஒண்ணும் வதம் பண்ண முடியாதா என்ன? அவர் என்னது, ஆத்மராமா ஆப்த காமா, நினைச்ச மாத்திரத்துல அவரால் எல்லாம் செய்ய முடியாது. நினைச்சாலே போதும், காரியம் நம்மள மாதிரி எழுந்து உட்கார்ந்து செய்யணும்லாம் கிடையாது. ஜஸ்ட் அவர் திங்க் பண்ணா போதும் இல்லையா, எல்லாரும் அழிஞ்சிருவாங்க. ஆனா என்ன பண்றார் பகவான், நம்முடைய மனசை மாத்துறதுக்காக. ஏன்னா நம்ம மனசெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நம்ம திரும்பி இருக்கோம். நம்ம மனசை எப்படியாவது மாத்துறதுக்காக பகவான் இத்தனை காரியங்களை பண்ணி நம்ம மனசை மாத்துறதுக்காக முயற்சி பண்ற. நீ எந்த நிலையில இருந்தாலும் சரி, நான் உன்னுடைய பக்தியை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற. சபரியுடைய உதாரணம் ரொம்ப அருமையான உதாரணம். ஆக்சுவலா அவங்க அவங்களை யாருமே ஏத்துக்கல. அவங்க சின்ன பெண்ணா இருக்கும்போது அவங்களுக்கு ஆன்மீகத்துல அவ்வளவு நாட்டம் இருந்தது. ஆனா அவங்களுடைய குலம் அப்படிங்கிறது தாழ்ந்த குலம். அதனால ஒரு ஆசிரமத்திலயும் அவங்களை ஏத்துக்கவே இல்லை. ஆனா மதங்க மகரிஷி மட்டும் என்ன பண்றார், அவங்கள ஏத்துக்கிறார். சோ அவருக்கு தெரியுது கண்டிப்பா இந்த பெண் சாதாரண பெண் கிடையாது, நல்ல ஒரு பக்தை அப்படின்னு தெரிஞ்சு அவர் அவங்களுக்கு சொல்லிட்டு போறார், நான் கிளம்பிடுறேன், ஆனா நீ இங்கே இரு, கண்டிப்பா ஒரு நாள் நீ ராமரை நேருக்கு நேரம் தரிசனம் பண்ணுவ, உன்னுடைய பிரபுவை நீ கண்டிப்பா அவர் உனக்கு தரிசனம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போறார். சோ அதனால சபரி அங்கேயே காத்திருக்காங்க. சோ அப்படி யாருக்கும் தடை, யாருக்குமே பக்தி பண்றதுக்கு, காட்டுவாசிகள் கூட பக்தி பண்ணலாம்னு சொல்லப்பட்டு. குகன் பார்த்தோம்னா அவரும் ஒரு காட்டுவாசி தான். அவர் ஒரு நகரத்துல வசிக்கக்கூடியவர் கிடையாது, ஒரு மழைவாழ் மக்கள் மாதிரிதான் அவங்களும். யார் வேணா பக்தி பண்ணலாம். ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க. நாம இந்த கடவுளை தான் வழிபடணும், நாம அந்த கடவுளை தான் வழிபடணும், இதுதான் நமக்கு குல வழக்கம், இதுதான் எங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க, இதுதான் எங்க முன்னோர்கள் பண்ணாங்க, எதையாவது ஒரு காரணம் வச்சுக்கிறாங்க. சரி, உங்க முன்னோர்கள் சொன்னாங்களா செல்போன்லாம் நல்லா பாருங்க அப்படின்னு, செல்போன் வாங்கி வச்சுக்கிட்டேன்னு எந்த முன்னோர் சொன்னாங்க? எந்த காட்டுவாசிக்கிட்டையும் இன்னைக்கு செல்போன் இருக்கு சொல்லிட்டு போனாங்களா அவங்க முன்னோர்கள்? எல்லாம் செல்போன்ல ரீல்ஸ் பாருங்க, அது பாருங்க, இது பாருங்க சொல்லிட்டு போனாங்களா? என்ன பண்றோம், அறிவியல் முன்னேற்றம்ங்கிற பேர்ல பாவ காரியங்களை ரொம்ப சுலபமா ஏத்துக்கிறோம். ஆனா சாஸ்திரங்களை நாம மறுக்கிறோம். சாஸ்திரங்களை மறுக்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்னு பிரபுபாதர் டிஸ்கஸ் பண்ற விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த பக்தி யோகம் அப்படிங்கிறது எல்லா காலத்திலையும் பயிற்சி செய்யப்படணும். இது வேத கலாச்சாரம், வேத கலாச்சாரம். இப்ப நாங்கெல்லாம் ரொம்ப மாடர்னா இருக்கோம், இப்பெல்லாம் இந்த பக்தி எல்லாம் தேவை கிடையாது, இதெல்லாம் பயிற்சி பண்ண முடியாது, இதெல்லாம் இட்ஸ் நாட் பிராக்டிக்கல், இட்ஸ் வெரி வெரி இன்பிராக்டிக்கல் அப்படின்னு பேசுறவங்களா இருக்காங்க. நீ இன்னைக்கு வாயில தான் சாப்பிடுற, மலஜலம் அப்படிதான் கழிக்கிற, எந்த மாற்றமும் கிடையாது. வேத காலத்திலயும் வாயில தான் சாப்பிட்டாங்க, மலஜலம் இப்படித்தான் கழிச்சாங்க. நீ இன்னைக்கும் அதை தான் பண்ற. வேணா நீ இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கலாம், வெந்ததை வேகாததை எங்கேயோ அரைகுறை ட்ரெஸ் போட்டுட்டு எங்கேயோ நின்று சாப்பிட்டுட்டு இருக்க. மத்தபடிக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஜாதஸ்யஹி துருவம் மிருத்யுர் துருவம் ஜென்ம மிருதஸ்ய தஸ்மாத் அபரிஹாரியத்தை நத்துவம் சோஷித்தும் அர்ஹசி அப்படின்னு சொல்றோம். பிறந்தவன் இறந்துதான் ஆகணும், இறந்தவன் மீண்டும் பிறந்துதான் ஆகணும். இந்த மாற்றம் இது வரைக்கும் வரல. நம்ம சொல்ற 20ஆம் நூற்றாண்டோ இல்ல 30ஆம் நூற்றாண்டோ, எந்த நூற்றாண்டு வேணா வரட்டும்,
இதை யாராலையும் மாத்த முடியாது. அதே மாதிரி பிரபா சொல்ற, பகவான் படைச்சிருக்கிற எல்லா இடத்துக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிற, எல்லா பிரபஞ்சத்துக்கும் இது பொருந்தும். ஏன்னா கஜேந்திரனை பத்தி நம்ம சொல்றோம். கஜேந்திர மோட்சம் இந்த லோகத்துல நடந்தது கிடையாது, பூலோகத்துல நடந்தது கிடையாது, சொர்க்கலோகத்துல நடந்தது கஜேந்திர லீலை. ஏன்னா அடுத்து நம்ம படிக்கலாம், கஜேந்திர லீலை நம்ம வந்து படிக்கலாம், 8வது ஸ்கந்தம் படிக்கும்போது நம்ம படிக்கலாம். இங்க நடந்தது கிடையாது. எல்லா கிரகங்கள்லயும் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் பகவானுக்கு பக்தி செய்யணும், அது மட்டும்தான் ஒரே குறிக்கோள். ஆனா பாருங்க, இந்த ஒரு குறிக்கோளை விட்டுட்டு மீதி என்னென்னமோ பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் விட்டுட்டு, எது மஸ்டோ அதை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்காங்க மக்கள். சோ அதனாலதான் நமக்கு இத்தனை விதமான தொல்லைகள், துன்பங்கள். எப்போ நம்ம இதை உணர்ந்து பக்தி பண்றது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே காரியம் அப்படிங்கறத நம்ம உணர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பகவானுடைய ஆணையை நம்ம கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற நல்ல ஒரு தொண்டனா நம்ம வந்து மாற முடியும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ பகவான் சொல்ற, நீ எந்த பாவம் செஞ்சவனா இருந்தாலும் சரி, ஆனா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பக்தியை பயிற்சி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆன்மீக குருவுடைய தகுதி வாய்ந்த ஒரு ஆன்மீக குருவுடைய வழிகாட்டுதல் தேவை. அந்த வழிகாட்டுதல் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நம்ம பாக்குற மாதிரி புற்றீசல் மாதிரி கிளம்பி இருக்காங்க எத்தனையோ இயக்கங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இஸ்கானும் இந்த மாதிரி 10ஓட 11 அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த இயக்கமும் மத்த இயக்கம் மாதிரி இதுவும் ஒரு இயக்கம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ, நீங்க இஸ்கானா, நான் இதுல இருக்கேன் அப்படி சொல்லிக்குவாங்க. நீங்க அதுல இருக்கீங்க, நான் இதுல இருக்கேன். அட பாவமே, நீங்க அதுல இருக்கீங்க, ஆனா எந்த நன்மை இருக்கு உங்களுக்கு? ஒரு நன்மையும் கிடையாது. இதெல்லாம் புரியுறது இல்ல மக்களுக்கு. சோ தகுதி வாய்ந்த ஆன்மீக குருவுடைய கருணை கிடைச்சு நாம பக்தி தொண்டை பயிற்சி செய்யறோம் அப்படின்னாக்க கண்டிப்பா நம்ம எல்லாம் பாக்கியசாலிகள். சோ அந்த கருணை நமக்கு கிடைக்கணும். அந்த கிடைக்கிறதுக்கு நம்ம மத்தவங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். அதான் பிரச்சாரம். நமக்கு கிடைச்சதுக்கு மத்தவங்களுக்கு நம்ம அந்த ஒரு வாய்ப்பை நாம தான் உருவாக்கி கொடுக்கணும். ஏன்னா யாரும் தேடிலாம் வரப்போறது இல்லை, பகவானை தேடிலாம் யாரும் வரப்போறது இல்லை. எங்கேயாவது ஒரு சில ஆத்மாக்கள் இருப்பாங்க, நாமளும் வந்து பகவானுக்கு பக்தி பண்ணணும்னு ஏங்கக்கூடிய ஆத்மாக்கள் யாராவது கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்கள போய் நம்ம ரீச் பண்ணணும். அதுதான் என்னது பிரச்சாரம். சோ பிரபா சொல்றார், எந்த கண்டமா இருந்தாலும் சரி, உலகம் முழுக்க, இந்த பிரபஞ்சம் முழுக்க எல்லாருமே பக்தி செய்யலாம், தகுதியான ஒரு ஆன்மீகத்தினுடைய வழிகாட்டுதல் தேவை அப்படின்னு சொல்ற. ஓகே, நெக்ஸ்ட் மீனா மாத்தி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒருவன் தனது செயலின் பலனை பகவானுக்கு அளிப்பதன் மூலமாக அவருக்கு தொண்டு செய்ய முடியும் என்று பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவன் என்ன செய்கிறான் என்பது முக்கியமல்ல, தாங்கள் எதை செய்தாலும் அதை பகவானால் ஊக்கமளிக்கப்படுகிறது என்று பொதுவாக மக்கள் சொல்லக்கூடும். ஆனால் அது மட்டுமே அனைத்தும் ஆகிவிடாது. ஒருவன் பகவானின் தொண்டனாக இருந்து அவருக்காக நிஜமாகவே உழைக்க வேண்டும். பகவத்கீதையில் 9.27 பகவான் கூறுகிறார், யத் கரோசி யத் அஸ்னாசி யஜ்ஜு கோசி ததாசி யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மத் அர்ப்பணம். நீ விரும்புவதையெல்லாம் செய், அல்லது உன்னால் சுலபமாக செய்யப்படுத்தக்கூடியதை செய். நீ சாப்பிடக்கூடியவை எல்லாம் சாப்பிடு. உன்னால் இயன்றதை நீ தியாகம் செய். உன்னால் இயன்றதை தானமாக கொடு. மேலும் எதையெல்லாம் தவமாக மேற்கொள்கிறாயோ அதையே நீ பின்பற்று. ஆனால் அனைத்தும் பகவானுக்காகவோ செய்யப்பட வேண்டும். ஏதேனும் உத்தியோகத்தை நீ மேற்கொண்டால் அதை பகவானின் சார்பாகவே செய். எதையெல்லாம் நீ உண்கிறாயோ அதையே முதலில் பகவானுக்கு படைத்து விடு. நீ படைத்ததை உண்ட பின் அவ்வுணவை அவர் அப்படியே திருப்பி கொடுத்து விடுவார் என்பதை உறுதியாக நம்பு. அவர் பூரண முழுமையாவார். எனவே பக்தனுடைய அன்பின் காரணத்தால் அவனால் படைக்கப்படும் அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவ்வுணவை பக்தன் உண்டு மகிழ வேண்டும் என்பதற்காக அது பிரசாதமாக மீண்டும் அவனிடத்தில் திருப்பி கொடுக்கப்படுகிறது. அதாவது பகவானின் தொண்டனாக இருந்து அதே உணர்வுடன் அமைதியான வாழ்வை மேற்கொள். இதனால் இறுதியில் பரமபதத்தை சென்றடையலாம். ஸ்கந்த புராணம் பின்வருமாறு கூறுகிறது, யஸ் விருத்யா ச நமோ ய
तपो यज्ञ क्रियादिषु नूनं சம்பூர்ணதாம் ஏதி சத்யோ வந்தே தம் அச்சுதம். தவறா நிலையுடைய அவரை ஞாபகத்தில் கொள்வதாலோ அல்லது அவரது புனித நாமத்தை உச்சரிப்பதாலோ அனைத்து தவங்கள், தியாகங்கள் அல்லது பலநோக்கு கர்மங்கள் ஆகியவற்றின் பூரணத்துவத்தை ஒருவரால் அடைய முடியும் என்பதுடன் இம்முறை பிரபஞ்சமெங்கும் பின்பற்றக்கூடியதாகும். எனவே எனது வண்ணங்களை அவரிடம் எனது வணக்கங்களை அவரிடம் சமர்ப்பிக்கிறேன். பாகவதத்தில் 2.3.20 பின்வருமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது. அகாமக சர்வ காமோ வாமோக்ஷ காமமுதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம். ஒருவன் எல்லா ஆசைகளையும் உடையவனாகவே அல்லது ஆசைகள் அற்றவனாகவோ இருப்பினும் முழுமையான பக்குவத்தை அளிக்கும் இப்பூரணமான பக்தியோக மார்க்கத்தை அவன் பின்பற்றலாம். ஒருவன் ஒவ்வொரு தேவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் அவர்கள் அனைவருக்கும் வேறாக இருப்பவர் முழுமுதற் கடவுள் ஆவார். மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றுவதால் அதன் எல்லா கிளைகளுக்கும் இலைகளுக்கும் ஒருவன் சேவையாற்றி உயிரீட்டுவதைப் போல பரமபுருஷருக்கு சேவையாற்றுவதால் அதிகப்படியான முயற்சி இல்லாமலே எல்லா தேவர்களுக்கும் ஒருவன் தானாகவே சேவை செய்வதனாகிறான். பகவான் எங்கும் பரவி இருப்பதால் அவருக்கு செய்யப்படும் சேவையும் எங்கும் பரவி இருப்பதால் இவ்வுண்மை செய்யப்படும் சேவையும் எங்கும் பரவி இருப்பதால் இவ்வுண்மை ஸ்கந்த புராணத்தில் பின்வருமாறு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ளது. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. டைம் ஓடி போச்சு. சோ ஆன்மீக குருடைய வழிகாட்டுதல் கண்டிப்பா தேவை அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான உதாரணம். எத்கரோஷி எதஸ்நாஷி எஜ்ஜுகோஷி ததாசி எத்தபசி கௌந்தய தத் புருஷம் அதர்ப்பன். பகவான் சொல்லிட்டார், நீ என்னெல்லாம் சாப்பிடுறியோ எனக்கு அர்ப்பணம் பண்ணி, நீ என்னெல்லாம் செய்யறியோ எனக்கு அர்ப்பணமா செய் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, நான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றேன், அதனால பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு யாராவது இறங்கிட்டேன் இல்லையா? இந்த ஸ்லோகத்துல தானே அர்த்தம். எத்கரோஷி, நீ எதெல்லாம் செய்றியோ நான் திருட்டுறேன்ப்பா, நான் அதை உங்களுக்கு அர்ப்பணமா பண்ணிடுறேன். நான் ஒரு கொலைக்காரன், நான் கொலை பண்றதெல்லாம் உங்களுக்கு அர்ப்பணமா பண்ணேன், என்னெல்லாம் செய்றியோ நீ செய் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஸோ இதுக்குத்தான் என்ன வேணும்? திறமையான ஆன்மீக குருவுடைய வழிகாட்டுதல் வேணும். அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்திலே பகவான் சொல்லிட்டார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரியதாத்மனக. ஸோ பகவத்கீதையை எப்படி எடுத்துக்கணும்? மொத்தமா எடுத்துக்கணும். ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்லோகத்துல பகவான் இதுதான் சொல்லியிருக்கார், கர்மயோகம் தான் பகவத்கீதை. நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, பகவத்கீதையில கர்மயோகமும் சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதையில கர்மயோகமும் சொல்லப்பட்டிருக்கு, ஞான யோகமும் சொல்லப்பட்டிருக்கு, தியான யோகமும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பகவான் எதுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்? பக்தி யோகத்துக்கு தான் முழுமையான முக்கியத்துவம் கொடுக்கிறார் இல்லையா? சோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நாம கண்டிப்பா ஆன்மீக குருகிட்ட தான் புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது எனக்கும் பகவத்கீதை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் எதையாவது சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். சோ ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நீ என்ன சாப்பிடுறியோ அது எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடு. அப்படின்னா நான் காஃபி சாப்பிடுறேன், அதனால பகவானுக்கு கிருஷ்ணருக்கு நான் காஃபி நிவேதனம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் காஃபி கூட அவர் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னா, நீ காஃபியே சாப்பிடக்கூடாது அப்படின்னு யார் சொல்றது? அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அது மனசு கஷ்டமா இருக்கும். சாண்டிங் தான் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பேசுறவங்கள நம்ம என்ன பண்ண வைக்கலாம்? இல்ல நீங்க காஃபி எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன செய்யலாம்? நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஜெபம் பண்ண சொல்லலாம். நேத்து இங்க உப்பிலியப்பன் கோவில் திருத்தேரோட்டம் காலம்புற நாம சங்கீர்த்தனம் அங்க தேருக்கு முன்னாடி பண்ணோம். ரொம்ப அற்புதமா இருந்தது. பகவானுக்கு முன்னாடி நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே போனது ரொம்ப நல்லா இருந்தது. அது கூட புஸ்தக விநியோகமும் செய்தோம். கோவிலுக்கு டொனேஷன் கலெக்ட் பண்ணோம். அருமையா இருந்தது. காலை பொழுது அங்க போயிட்டு இந்த காலம்புற 7 மணி கிளாஸ் முடிஞ்ச உடனே, நேற்று சண்டே இல்லையா, நம்ம பகவத்கீதா கிளாஸ் காலம்புற முடிஞ்ச உடனே, அதாவது கீதையின் பாதையில் அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே 7 மணிக்கு உடனே கிளம்பிட்டோம். பகவான் தேர்ல இருந்தார், பாதி தூரம் வந்துட்டு இருந்தார். சொன்னேன். அதுக்கப்புறம் போய் நாங்களும் ஜாயின் பண்ணிட்டோம். கீர்த்தனத்துல பக்தர்கள் முன்னாடியே கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல நாங்களும் போய் ஜாயின் பண்ணிட்டோம். ரொம்ப அருமையா இருந்தது. நல்ல அனுபவங்கள் பொதுமக்களோட கலக்கும் போதுதான் நமக்கு பலவிதமான அனுபவங்கள் கிடைக்குது. ஒரு அம்மா, இந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஒரு பாட்டியம்மா பேரனை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. நாங்க
எங்களுக்கு பிரசாதம் ஒரு மாதாஜி வந்து அவங்க வீட்ல இருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. மாதாஜி ரொம்ப அருமையான மாதாஜி. ஸோ அவங்க ஒரிசாக்காரங்க. ஆனா தமிழ் நல்லா கத்துக்கிட்டாங்க. அந்த மாதாஜி பொங்கல், சாம்பார், சட்னி எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு கோவில்ல உட்காந்து சாப்பிட்டதுனால என்னாச்சு, நிறைய பப்ளிக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால மாதாஜி என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எல்லாம் உரிமையா எடுத்துக்கிறாங்க, அவங்களே தட்டு எடுத்துக்கிறாங்க, அவங்களே வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியல. நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க, நிறைய பேர் வந்து பொங்கல், நீர், மோர் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் பிரசாதமானு நமக்கு தெரியாது. பட் நம்ம விநியோகம் பண்ணது பிரசாதம். அப்போ ஒரு பாட்டியும் பேரனும் நல்ல வசதியா தான் இருந்தாங்க, பார்க்கறதுக்கு நல்ல வசதியானவங்க மாதிரி தான் இருந்தாங்க. நிறைய நகையெல்லாம் போட்டு நல்லா தான் இருந்தாங்க. ஸோ அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் அவங்கள்ட்ட வந்து ஒரு பகவத் தர்ஷனம் புக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, என்னை பார்த்து, இல்ல இல்ல என்கிட்ட பணம் இல்ல, நான் அந்த பக்கம் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அந்த பக்கம் போறேன், அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. நான் சரின்னு சொல்லிட்டு புக் எடுத்து நான் திரும்ப உள்ள வச்சுட்டேன். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல 2 பேர் கையிலயும் ஐஸ்கிரீம் இருக்கு. பாட்டி கையிலயும் ஐஸ்கிரீம் இருக்கு, பேரன் கையிலயும் ஐஸ்கிரீம். இதுக்கு பணம் எங்க இருந்து வந்தது? அந்த ஐஸ்கிரீம் காரன் ஃப்ரீயா கொடுத்தாரா? இதை நம்ம கேட்க முடியாது. யாரை ஏமாத்துறாங்க? என்ன ஏமாத்துறாங்களா? கண்டிப்பா கிடையாது, பகவானை ஏமாத்துறாங்க இல்லையா? என்ன சொல்லியிருக்கலாம், எனக்கு இந்த புக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம், இல்ல எனக்கு நான் இப்போ வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எதுக்காக ஒரு சின்ன விஷயத்துக்கு பொய் சொல்லணும்? எப்படி இருக்கும் பாருங்க. பொய் அப்படிங்கிறது சரளமா வருது. என் கையில பணம் இல்லை, இதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதே, பணம் இருந்தா தானே நீ புக்கு கொடுப்ப, பணமே இல்லைன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. நான் இப்போ வாங்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல இல்ல இது ரொம்ப நல்ல புஸ்தகம், இது உங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது, நீங்க ஒரு தடவை வாங்கி பாருங்க, படிச்சு பாருங்க, நீ ஏதாவது பேசுவ. பணமே இல்லைன்னு சொல்லிட்டா ஓடி போயிடுவல்ல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எஸ்கேப் ஆகுது. அதே வந்து இன்னொரு கப்பல், அவங்களுக்கு வந்து தமிழ் படிக்க தெரியாதான். ஆனா நாங்க அந்த புக்கு கொடுத்த உடனே, சரி பகவானை பத்தி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு 30 ரூபா கொடுத்துட்டு டொனேஷன் 100 ரூபா கொடுத்துட்டு போவோம். ஸோ மனநிலை அப்படிங்கிறது என்ன மாதிரி மனநிலையில நம்ம இருக்கணும்? தேவையில்லாம போய் பேசுறதுக்கு அவசியமே கிடையாது இல்லையா? சிம்பிளா சொல்லலாம், எனக்கு இப்ப வேண்டாம், நான் ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்கு தான் பணம் வச்சிருக்கேன், சிம்பிளா சொல்லலாம். அதை விட்டுட்டு என்கிட்ட பைசாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அங்க என்ன பார்த்துக்கிட்டே போறாங்க, என்ன வேற பார்த்துக்கிட்டே போறாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஓகே ஓகே, நீங்க என்ன ஏமாத்தல, யாரை ஏமாத்துறீங்க? கிருஷ்ணரை ஏமாத்துறீங்க, உங்களே நீங்களே ஏமாத்திக்கிறீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஓகே கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்டுருக்காங்க, கண்டிப்பா பகவான் அவங்களுக்கு அந்த கருணையை கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டே இருக்கு. ஸோ மக்கள்கிட்ட பழகும் போதுதான் நமக்கு தெரியும், பொதுமக்கள்கிட்ட பழகும் போதுதான் நம்ம பாக்குற பாகவதம் படிக்கிறோம் இல்லையா, 3 குணங்களுடைய கலவையில நம்ம படிக்கிறோம், அதெல்லாம் தெரியும். நம்ம குணமும் எப்படி எப்படி இருக்குன்னு தெரியும், ஒவ்வொருத்தட்ட நம்ம எப்படி டீல் பண்றோம். நம்ம என்ன பெரிய சுத்தசத்துவ குணத்திலேயே நான் இருக்கேன். ஸோ நம்ம குணத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வந்து புரிய வரும் எப்போ இந்த புஸ்தக விநியோகம் பண்ணும்போது. ஸோ அதுவும் ஒரு அனுபவம் பகவான் கொடுத்த. அதனால ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்ச நேரம் கீர்த்தன் பண்ணிட்டு புஸ்தக விநியோகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பகவான தர்ஷனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். இன்னைக்கு ஏகாதசி, அருமையான நாள். இப்படி போயிட்டு இருக்கு நமக்கு இல்லையா? ஓகே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருக்கா? நேற்று குருமகராஜ் பார்த்தோம் மாதாஜி, சென்னையில வந்திருந்தார், கிளாஸ் ஹரி ஹரி கொடுத்தாரு. ஹரி 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 ஹரி. கிளாஸ் கொடுத்தாரு, பார்த்துட்டு வந்தோம் மாதாஜி. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. நாங்களும் போயிருந்தோம் மாதாஜி. நானு ஓ, கார்த்திகா மாதாஜி. எல்லாமே போனீங்க. ஓகே ஓகே, நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. மாதாஜி நீங்க தான் கொடுத்து வச்சீங்க மாதாஜி, அங்கேயே இருக்கேன் நீங்க பகவான். இல்ல இல்ல இல்ல, ஒரு மாயாப்பூர்லயே குருவரை பார்த்து இருக்கேனே மாதாஜி. தர்ஷனம் பண்ணி அவருக்கு அந்த குருமுக பத்ம வாக்கியா அவருடைய வாயில இருந்து பாகவதம் கேட்கறதுங்கிறது சும்மா கிடையாது. கேட்டோம் மாதாஜி. அதுக்கெல்லாம் நம்ம ஆமா. பாருங்க அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு, அவருடைய மனோநிலை எப்படி இருக்கு பாருங்க. உடலுக்கும் மாதாஜி மனதுக்கும் எவ்வளவு வேறுபாடு ஒரு இருக்கு வாட்டி பாருங்க. பண்ணும்போதே இரும்புறார், அப்படியே பாவம் அந்த சக் பண்ணி எடுக்கிறா. ஆனா அவருடைய ஒரு கான்சியஸ் இதுக்கும் வந்து அவர் அவ்வளோ அந்த ஒரு கொடுக்கறதுக்கு. ஆமாமா, ஆனா அவரோட கான்சியஸ் இப்படி நன்னா இப்பெல்லாம் நன்னா புரியுது மாதாஜி, முன்ன மாதிரி இல்ல, இப்ப நல்லா புரியுது அவருடைய வேர்ட்ஸ். முன்னாடி அப்படி இல்ல, ஆனா இப்ப நன்னா புரியுது, ஒத்து கவனிச்சோம்னா நன்னா புரியுது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது நினைச்சு கூட மாதாஜி. பார்க்க முடியாது, நம்மளால அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ண முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் சொல்றேன், தலைவலி வந்தா கூட சாட்டிங் பண்ண முடியாது என்னால. ஆனா குருமராஜ் வந்து அப்பா. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா?
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி, இப்ப மாதாஜி. நீங்க ஒரு ஸ்டோரி சொன்னீங்கல்ல மாதாஜி, ம், டெம்பிள்ல ஒருத்தவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி, ம், ம். அதுல இருந்து நல்லா ஒண்ணு உணர்ந்துட்டேன் மாதாஜி. என்னது? யாராவது ஒரு டிவோட்டி எவ்வளவு அழகா நீங்க பாருங்களேன், அவங்க சாப்பிடுறது பகவானோட பிரசாதம், பகவான் அவங்களுக்கு நல்ல ஒரு பக்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா. ம். பக்தர்களுக்கு தான் மாதாஜி இந்த மனசு வரும். இதே பௌதிகமா இருக்கவங்க ஏதாவது பார்த்து ஏதாவது கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேற மாதிரி பேசிட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா பக்தர்களுக்கு உங்களுக்கு பாருங்க பகவத் எவ்வளவு பிரசாதம் பெரிய கிடைச்சிருக்கு மனசு இல்லையா? இருக்கும். பகவத் பிரசாதம் கிடைச்சிருக்கு. பகவானுக்கும் உங்களுக்கு தொடர்பு கிடைச்சிருக்கு. பகவானை பார்க்க வந்திருக்காங்க. ஆனா நம்மளுடைய குணங்கள் தடுக்குது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நாம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த குணத்துல மாட்டிக்க கூடாது. குணங்கள் தடுக்குது. உங்களுக்கு எல்லாம் சோ எவ்வளவு பெருந்தன்மையான மனசு மாதாஜி. அங்கேயும் போய் அவங்களுக்கு பக்தி கிடைக்கணும்னு நீங்க விஷ் பண்ணிருக்கீங்களே. கிரேட் கண்டிப்பா மாதாஜி. வேற என்ன எல்லாருடைய இதயத்திலயும் பகவான் பரமாத்மாவா இருக்காரு. அவங்களும் ஒரு ஆத்மா தான். சிரிப்பு தானே வருது. இந்த Yes, குணத்துல மாதாஜி. மாட்டிக்கிட்டு நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா? இந்த குணத்தினாலதானே கஷ்டப்படுறோம். Yes, மாதாஜி. அவ்வளவுதான். ரொம்ப யாருக்குமே சிம்பிள். இந்த நல்ல மனசு வராது மாதாஜி. டிவோட்டி உங்களை மாதிரி டிவோட்டி தவிர யாருக்குமே இந்த மனசு வரவே வராது மாதாஜி. கிரேட் மாதாஜி நீங்க எல்லாம். இன்னொரு இதை மாதாஜி கேட்டு என்ன கண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க கலங்கிடுச்சு. அப்படின்னாக்க, இவ்வளவு பேருக்கு நம்ம பிரசாதம் ஃப்ரீயா கொடுக்குறோம். புக்கு வாங்க சொல்லுங்க, எல்லாரும் புக்கு வாங்க சொல்லுங்க அப்படி. அப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. வி ஷுட் நாட் ஃபோர்ஸ். பிரசாதம் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, நம்ம கொடுக்கணும். சரி, அவங்களுக்கு அது புரியல, அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க, பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு நடக்குது அந்த இடத்துல, ஒண்ணு நடக்குது, அவ்வளவுதான். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஃபோர்ஸ் பண்ணாம வாங்கிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. வாங்கி ஒரு நாள் படிச்சாங்க அப்படின்னாக்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு விஷயமாவது உள்ள இறங்கும். அந்த ஒரு Yes, எண்ணத்துலதான் நம்ம வந்து கொடுக்கணும். சோ அந்த பாவத்துல தான் வந்து நம்ம புஸ்தக விநியோகம் செய்யணும். நம்ம பணம் வியாபாரம் மாதிரி இதை என்ன பண்ணக்கூடாது. நான் இத்தனை புக் வித்திருக்கேன் அப்படின்னு நமக்கு பேர் வரணும், இல்ல நான் இவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கேன்னு வரணும். அந்த மாதிரி ஒரு ரஜோகுணத்துல நம்ம அதை பண்ணக்கூடாது. நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, அவங்கள பகவானோட கனெக்ட் பண்றதுக்காக, பிரபுபாதோட அவங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம். நம்ம ஒரு கருவியா செயல்படணும். அந்த மாதிரி ஒரு மனோநிலையில நம்ம வந்து செயல்படணும். அவளுக்கு ஒரு கில்ட்டி கூட இல்ல மாதாஜி. அவளுக்கு உங்களை ம். திருப்பி பார்க்க நமக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும். பொய் ஆமா, சொல்லிட்டு அவங்க அவங்க பாத்துக்கிட்டே அந்த போறாங்க. கான்சியஸே இல்ல அப்போ அவளுக்கு. அவங்களுக்கும் அந்த கில்ட்டினஸ் இருக்கு இல்லையா? என்ன பார்க்காம ஆஹ் போயிருந்தாங்கன்னா பரவாயில்ல, அவங்க இருக்கு. ஆனா பாத்துக்கிட்டே எவ்வளோ போறாங்க. அது ஒரு ஆனா அசிங்கமா, அந்த சாரியாவது என்ன ஆகுது, கேட்டிருக்கலாம். எனக்கு அது பிடிக்கல, நான் சாரியாவது கேட்டிருக்கலாம். உங்களை அது பத்தி பார்க்கும்போது பரவாயில்ல, இல்ல நிஜமாவே அதை பத்தி மாதாஜி. பரவாயில்ல. ஆனா இல்ல இல்ல நான் எதுக்காக இந்த இன்சிடென்ட்டை நான் எதுக்காக டிஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னாக்கா, அவங்கள குறை சொல்றதுக்காக கண்டிப்பா கிடையாது. கட்டல குணங்கள் புரியுது எப்படி மாதாஜி. செயல்படுது, குணங்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரி செயல்படுது. ஒரு சின்ன விஷயத்துக்காக நாம இந்த மாதிரி நடந்துக்கூடாது. பொய் நிறைய அப்படிங்கிறது, பேர் பண்ணுவா மாதாஜி அந்த மாதிரி. பொய் வந்து சொல்லவே கூடாது. பொய் சொல்றதை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணணும். தேவையில்லாம பொய் பேசுறதுங்கிறது எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. சின்ன சின்ன இல்ல மாதாஜி, அந்த விஷயங்களுக்கெல்லாம் பொய் குழந்தைங்க அதை சொல்லக்கூடாது. பார்த்துட்டு இருக்குல்ல, பேரனும் அதை பார்த்துட்டு இருப்பான். நாளைக்கு அதுவும் அந்த மாதிரி வழிக்கு போயிடக்கூடாது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம என்ன பண்றோமோ அதை பார்த்தா நம்ம பிள்ளைங்களும் செய்வாங்க. உம் எத்தனையோ பேர் வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு சில பேர் வாங்கிக்கிட்டாங்க, ஒரு சில பேர் பணம் கொடுத்தாங்க. எல்லாமே நடக்குது. ஒரு வீட்ல என்னாச்சு அப்படின்னாக்க, அந்த வீட்ல ஒரு பெரியவர் ஒருத்தர் நின்னுட்டு இருந்தாரு. அவர்கிட்ட புக்கு கொடுத்தோம். அவர் பணம் கொடுத்துட்டாரு. திரும்ப உள்ள போய் அந்த அம்மா வந்து ஒரு 20 ரூபா கொண்டு வந்தாங்க. யாருமே ஒண்ணும் சொல்லல. அவங்களும் கொடுத்தாங்க. இவர் சொன்னார் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க 20 ரூபா கொடுத்தாங்க. அந்த 20 ரூபாய் நாங்க வாங்கிட்டு வந்தோம். சோ அந்த மாதிரி பகவானுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உன்னதமானது. அந்த செயலை நம்ம எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணணும். அது ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால பகவானுக்கு தொடர்ந்து சேவை செய்ய முடியும். சோ அதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோமே தவிர, நாம வந்து பிச்சை எடுக்கல, நாம வந்து இதை வந்து வியாபாரமா செய்யல. நமக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கணும். நான் வந்து உயர்ந்த ஒரு காரியத்தை செய்யறேன், பகவானுடைய சேவையில நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸோட நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா பகவான் நமக்கும் அந்த அனுகிரகத்தை கொடுப்பார், அவங்களுக்கும் கொடுப்பார். அதுக்காக தான் இதை சொன்னேனே தவிர, வேற இதுல பல பல லெசன்ஸ், எனக்கும் நிறைய லெசன்ஸ். தேவையில்லாம வந்து இந்த மாதிரி பொய் சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அசிங்கப்பட்டுக்க கூடாது. இது வந்து ஒரு பாவ காரியம் நம்ம வந்து செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேர்மையா இருக்கணும். இந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பகவானுக்கு நேர்மையா இருக்கணும். பரமாத்மா உள்ள இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது ரொம்ப முக்கியம். ஓகே, எனிவே தேங்க்யூ மாதாஜி, சுந்தரி மாதாஜி, உங்களோட தேங்க்யூ ரிலேஷன். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. வந்ததுனாலதான் இது மாதாஜி. கேட்டார் Thank you, மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மகராஜ் என்ன கேட்டார் மாதாஜி? நேத்திக்கு, யாரெல்லாம் வந்து வைஷ்ணவியா ஆனோன்னு நினைக்கிறேன், தீட்சா வாங்கினோம்னா எல்லாரும் தூக்கினது அவருக்கு ஒரே கோரங்கா சொன்னார் மாதாஜி. ஹரி ஹரி. ரொம்ப வேற என்ன
வீட்டுல Thank you இருக்கிறது all. எல்லாமே वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंतकोटि वैष्णव वृंद की जय, श्री प्रभुपाद की जय। गो மாதாஜி प्रेमानंद நாளைக்கு हरि हरि திருப்பதி बोल। போலான்னு இருக்கேன் மாதாஜி, காலையில கிளம்புறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப நன்றி மாதாஜி, போயிட்டு வாங்க. எங்களுக்காக சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா லட்டு வந்து கொரியர் பண்ணிடுங்க. நிச்சயம் மாதாஜி, கொடுத்து விடுறேன் மாதாஜி. அவங்க வருவாங்க, கார்த்திகா மாதாஜி உங்களை பார்க்க வருவாங்க, நான் கொடுத்து விடுறேன் மாதாஜி. ஓகே 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 மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி, பிரணாம்ஸ் மாதாஜி, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யாராவது பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மாதாஜி, வாசுகி மாதாஜி. மாதாஜி, சொல்லுங்க. வருதினி ஏகாதசினா என்ன மாதாஜி மீனிங்? வருதினி ஏகாதசி நான் பாக்கலையே இன்னைக்கு மாதாஜி, இன்னைக்கு என்ன வருதினி meaning? ஏகாதசி தானே மாதாஜி? ஆமா 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 ஆமா, அப்படின்னா நான் என்ன? பாக்கல மாதாஜி. அந்த பிடிஎஃப் வேணா ஷேர் பண்றேன் மாதாஜி குரூப்ல. அது வேணா ஓகே ஓகே ஷேர் பண்ணுங்க மாதாஜி. ஐ வில் ஷேர் மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா ஆல். மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி, ஹாப்பி நியூ ஹரே இயர் கிருஷ்ணா. மாதாஜி. நாளைக்கு தமிழ் நியூ இயர் நாளைக்கு மாதாஜி. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆமா, எல்லாருக்கும். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இல்லையா? மாதாஜி. ஹரே நாளைக்கு கிருஷ்ணா. கிளாஸ் இருக்கா மாதாஜி? வேப்பம்பூ கிளாஸ் ஏன் என்னாச்சு இல்ல கிளாஸ்க்கு? இல்ல, ஏதாவது கோயிலுக்கு இல்ல, கோயிலுக்கு நாங்க கிளாஸ் சத்சங்கம் இருக்கு மாதாஜி. நான் உங்களுக்கா? கிளாஸ் எப்பவும் சாண்டிங் போல இருக்கு. இதுல சரி கிளாஸ் மாதாஜி. எப்பவும் போல இருக்கு. இது இருக்கே So, மாதாஜி, கேட்டுன்றோம். okay. யூடியூப் கேட்டு. தேங்க்யூ. வேப்பம்பூ ரசம் இல்லன்னா வேப்பம்பூ குழம்பு வச்சு பகவானுக்கு நிவேதனம் பண்ணுங்க நாளைக்கு. பச்சடி பச்சடியில போடுவோம் பச்சடி மாதாஜி, பண்ணுவோம். மாங்காய் பச்சடியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போட்டுருவோம். வழக்கம் பண்ணுவாங்க. சோ எப்படி ரசம் பண்ணுவீங்களோ அது பகவானுக்கு நிவேதனம் பண்ணுங்க. எல்லா சுவைகளும் உங்களுக்கு நாளைக்கு எல்லாம் வந்து பகவானுக்கு நாம நிவேதனம் பண்றோம். ஓகேவா? பிளெஸிங்ஸ் கொடுங்க மாதாஜி. எல்லாரும் இதே கண்டினியூ பண்ணி தேங்க்யூ நல்லா மாதாஜி. பாகவத கண்டிப்பா சேவையிலே கண்டிப்பா இருக்கணும்ட்டு. இருக்கணும் மாதாஜி. நன்றி ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹாப்பி ஹரே தமிழ். கிருஷ்ணா. உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி, நன்றி. ஹரே கிருஷ்ணா. எண்டு ஹரே கொடுத்துறேன். கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.